எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ப்ராக்டிஸ் ஏற்கனவே 108 தடவை ஒரே பாயிண்ட்டோ அல்லது நிறைய பாயிண்ட்டையோ சொல்கிறத பார்த்தோம். இன்றைக்கி ஆனால் அந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். ஸோ அந்த 108 தடவைன்றதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு 1-2 நாள் ஆத்ம உணர்வு, பாபா நினைவு, ஞானம் இதே தான் ஞாபகம் வரணும். ஸோ அதில் முக்கியமாக இந்த வாரம் பாபா சொல்கிறது வந்து, நான் சாதாரண ஆத்மா கிடையாது, விசேஷமான ஆத்மா. ஒரு விசேஷமான ஆத்மாவால் எப்படி சாதாரண விஷயத்தை பேச முடியும், ஒரு விசேஷமான ஆத்மாவில் எப்படி சாதாரணமாக பார்க்க முடியும் இல்லையா? சாதாரணமானவர்கள் மாதிரி எப்படி உடலை பார்க்க முடியும்? நான் விசேஷமானவன் ஏன்னா ஆத்மாவை பார்க்குறேன். நான் விசேஷமான பிராமணன் ஏன்னா இங்கே இருக்கிற எதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. கலியுகத்தில் இருக்கிற எதுவுமே என்னுடைய இது கிடையாது, இந்த உடம்பு உட்பட. ஸ்ட்ரெயிட்டாக பரந்தாமத்திலேருந்து வந்திருக்கிறேன், அங்கேருந்து வந்திருக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களால பண்ண முடியாத ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு வந்திருக்கிறேன். எப்படி பாபா அப்படி தானே வர்றாரு, அதே மாதிரி தான் நானும் வந்திருக்கிறேன், தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புறதுக்கு. ஸோ மெயினாக எப்போவுமே எந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் பாபாவும் நானும் இணைஞ்சி இருக்கிறேன்றது எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். பாபாவும் ஒளிப்புலி, நானும் ஒளிப்புலி. ஸோ பாபாவோடு இணைஞ்சிருக்கிறேன். சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லைன்றாங்க இல்லையா? ஸோ அப்படி இணைஞ்சிருக்கிற என்னை சுற்றி அப்படியே பிரகாசமாக ஒளி வீசுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சக்திகள், சக்தியின் சொரூபமாக இருக்கிறேன். இது எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். ஸோ இதை வந்து 1 நான் பாபாவோட இணைஞ்சி இருக்கிறேன், 2 சக்தி சொரூபமாக இருக்கிறேன். திரும்ப திரும்ப இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னொன்று, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் மாதிரியே இருக்கும். குறிப்பாக அதாவது மகாபாரதத்தில் சக்கர வியூகத்தில் போய் அபிமன்யு மாட்டிக்குவான். அவனுக்கு உள்ளே போக தெரியும், வெளில வர தெரியாது. உள்ளே போக எல்லாருக்கும் தான் தெரியும் இல்லையா? எல்லாருமே நீங்கள் போக தேவையில்ல, மாயாவே உங்களை சுற்றி சக்கர வியூகத்தில் தான் மாட்ட வைக்கும் எப்போவுமே. ஸோ அதுலேருந்து வெளியில் வரணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். குறிப்பாக ஆத்மா, எதிர இருக்கிறதும் ஆத்மா, நடக்கிறது நாடகம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதன் மீது எனக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. நான் வீட்டுக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். இது மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். ஸோ அப்போ நம்ம ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கிறோன்னா மாயா அரெஸ்ட் பண்ணுது. உங்களை சுற்றி அந்த புராண கதைகள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி அசைய முடியாத அளவுக்கு அப்படியே உரைய வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி புத்தியை உரைய வச்சிருது, பாபா கிட்ட இணைக்க முடியல. ஸோ அப்போ மைண்டுக்குள்ளே அந்த டைம், அதாவது ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 10 நிமிஷம் பேசுகிறோம், அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் 108 தடவை முடிக்கணும். அதை ஒரு கேமாக வச்சுக்கோங்க. அவங்க பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம், ஒரு ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், 1 ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன், 2 ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன், 3 ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன், 4 திரும்ப திரும்ப அது மைண்டில் எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இங்கே இருக்கிற எதன் மீதும் பற்று வந்துடக்கூடாது. ஸோ அப்போ அவங்க பேசுகிற விஷயத்துக்கு ஏற்ப ஞானத்தை எடுத்துகிட்டு வரணும். ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக ஞானம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் உங்களை இங்கே பிடிச்சி இழுத்து வைக்கிறதுக்காக தான் வருது, சுற்றி இருக்கிற எல்லாமே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கோயிலில் சவுண்டு கேட்குது, எந்த கோயிலில் சவுண்டு கேட்குது அப்படின்னு நான் யோசித்தாலே மாட்டிக்கிட்டேன், இந்த உலகத்தில் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அங்கே கோயில் இருந்துச்சா, இந்த நேரம் என்ன பண்ண, இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அது என்ன நடந்தால் உனக்கு என்ன? பாபா சொன்னது சரி, அதை வந்து ஞானமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? பக்தர்கள் கூப்பிட்றாங்க, நான் சக்தி கொடுக்கணும், உடனே நான் தேவி ஆகிட்டேன். பாபாவோடு இணைஞ்சு அந்த ஒளிப்புள்ளி அப்படியே 2 ஒளிப்புள்ளி சிவபாபா நானும் இணைஞ்சு அப்படியே அங்கே போயிட்டேன், சக்தி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வேர்டு வரும்போதெல்லாம் இது இருந்துகிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் பேசுகிறாங்க, காமத்தை தோன்ற மாதிரி பேசுகிறாங்கன்னா, மாயா காமத்தினால தான் இப்படி விழுந்துருக்குது, இது தெரியல அந்த ஆத்மாவுக்கு, நான் தூய்மையின் சொரூபம், நான் சாதாரண ஆத்மா இல்லை, நான் சாதாரண ஆத்மா இல்லை 1, நான் சாதாரண ஆத்மா இல்லை 2, 3, இப்படியே வந்துக்கிட்டே இருங்க. அந்த கவுண்ட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. சில சமயம் என்ன ஆகுன்னா, நான் சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறேன், பாபாவோட இணைஞ்சிருக்கிறேன், லைட் மைட்டோஸாக இருக்கிறேன், என்னை சுற்றி சக்தி பரவிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த உணர்வில் இருந்து 1, மறுபடியும் 2 அப்படின்னா என்ன, நீங்கள் எந்த பாயிண்ட்டும் சொல்லலை, பட் அந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறீங்க. இப்போ 2ன்னும் போது மீண்டும் மைண்டில் அதை நினைக்கணும், அப்படி சக்தி ஸ்வரூபமாக போகிறது. அதேமாதிரி 3, ஆனால் வெறும் 3ஆக போயிடக்கூடாது, இதை நினச்சிட்டு சொல்லணும். இல்லை நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லணும். ஸோ இப்படி 4, 5 அப்படி போகணும். ஸோ கடகடன்னு முடிக்கிறது இல்லை, அப்படியே முடிக்கலாம், முடிச்சுட்டா மறுபடியும் ஆரம்பிக்கணும் கடகடன்ட்டு. ஸோ அது முக்கியம். இதில் நாம் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் முஸ்லீம்கள், ஆமாம், குரானில் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோன்னா, அந்த தொழுகை பண்ணும்போது சொல்கிற ஒரு வார்த்தையும் முன்னால் உணர்ந்து சொல்ல முடியலன்னா நீ தொழுகையே பண்ணாதேன்னு இருக்கும். எல்லாம்
நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா? ஸோ அதுதான், ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது அவங்கக்கிட்ட புத்தி மாட்டாமல் இருக்கணுன்றதுக்காக அவங்க கூட பேசும்போது இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பேசாட்டினாலும் பக்கத்தில் வந்தாலும் இதை சொல்லிகிட்டே இருக்கணும். ஸ்கூலில் இருந்தீங்கன்னா பாடம் நடத்தும்போது பாடம் கவனிப்பீங்க, கவனிச்சிட்டு இருக்கும்போது கூட அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒன்று. ஆனால் அதில் வந்து கவுண்ட் வைக்கிறது கஷ்டம். பட் இருந்தாலும் கவுண்ட் வச்சாதான் புத்தி டக்குன்னு வெளியில் வரும், இல்லைன்னா இந்த உலகத்து விஷயத்தில் மாட்டேங்க. ஸோ வெளியில் வர வர பாடமும் கவனிப்பீங்க, கவனிக்காமலாம் போயிட மாட்டீங்க. ஏன்னா சூக்ஷ்மமாக மாயா வரும், அதை நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதை பற்றி ஜென்ரல் வீடியோ போடுறோம், நாளைக்கு வந்துடும். பள்ளி மாணவர்களை காப்பாற்றுங்கள்ட்டு செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, இங்கிலீஷில் நம்ம போடுறோம், தமிழ் வீடியோஸே இங்கிலீஷில் இதை போடுறோம். ஸோ தமிழ் தெரியாத இல்லையா, வெளிநாட்டிலலாம் தமிழ் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், வேலை இடங்களில், பிஸ்னஸ் இடம், அவங்களுக்கெல்லாம் அவசியம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மேஜிக் பண்ணும். ஏன்னா சும்மா எப்போயோ ஒரு 4 இங்கிலீஷ் வீடியோ தான் போட்டேன் கடந்த ஒரு 4 வருஷமாகவே. அதை பார்த்து ஒருத்தர் பாபா குழந்தையாக இருக்கிறார் அப்படின்னு ஃபோன் பண்ணார். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. வடநாட்டிலேருந்து கால் பண்ணார். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அவர் சொல்கிறார், எங்கள் ஏரியாலெலாம் தெரு பிரம்மகுமாரி சென்டர் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த வீடியோ உங்கள் வீடியோ பார்த்து தான் அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். அப்போ தான் தோணுச்சு, ஆஹா நம்மளதை பார்த்து மாறுறாங்க போல இருக்குதே, நம்ம தான் விட்டுட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இப்போ இங்கிலீஷில் போட்டுட்ருக்குறோம். ஸோ அவசியம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக பாபா மேஜிக் பண்ணுவார். அவங்க எந்த மதத்துக்காரங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்து மதமே புரியாது அப்படி இப்படின்னு, ஆனால் ஏதோ ஒன்று பாபா அதில் சொல்லியிருப்பார். ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் வீடியோஸை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓம் சாந்தி.